தமிழ்நாடு அரசே வணக்கம். ஒரு குடும்பத்துக்கு உணவு சும்மா வராது. தலைக்கு எண்ணெய், முடி வெட்டணும், ட்ரெஸ் எடுக்கணும், செருப்பு வாங்கணும், பூ வாங்கணும், பொட்டு வாங்கணும். இந்த மாதிரி சமையல் பண்ணுறதுக்கு ஏகப்பட்ட பொருள் தேவை. சும்மா வருமா? ரேஷன் அரிசி மட்டும் போதுமா? தமிழ்நாடு அரசே, ஒரு குடும்பத்துக்கு தேவைப்படுற பணம் வேணும்டா பல வகையில் உழைக்கணும். அப்போ மக்களுக்கு தேவையான மின்சாரம் வேணும். மின்சாரம் இல்லை என்றால் ஏகப்பட்ட தொழில் பாதிக்கும். ஒரு குடும்பத்தில் தையலை தைக்கிறாங்க, அவங்களுக்கு மின்சாரம் தேவைப்படும். துணி தைக்கிறாங்களா லேடிஸ், பொம்பளை பிள்ளைங்க, வீட்டில் வாஷிங் மிஷின் இருக்கும், கரண்ட் அடுப்பு இருக்கும், மாவாட்டுற கிரைண்டர் மிக்ஸி இருக்கும், சட்னி ஆட்டணும்ல, காத்தாடி 2-3 காத்தாடி இருக்கும், 2-3 லைட் இருக்கும், 4 ஃபோன் இருக்கும். எவ்வளவு லைட்டு தேவை? சட்டை தேய்க்கிறதுக்கு இஸ்திரி பெட்டி இருக்கும். எல்லா குடும்பம் ஒரே மாதிரி இருக்குமா? வாடகை வீட்டுகளில் இருக்கிறவங்களுக்கு ஏசி இருக்குது, மின்சார வாகனம் இருக்குது, கரண்ட் வாகனம், சில வீட்டில் கூலர் இருக்குது, டிவி இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது. என்ன சார் இருக்குது? இந்த மாதிரி லேப்டாப் வச்சுருக்கு, குழந்தைய படிக்குது. சில குழந்தைங்களாம் நைட்டு 12 மணி வரைக்கும் படிக்குது, காலையில் 4 மணிக்கு எழுந்துச்சி படிக்குது. ஏழை மக்கள் வீட்டில் படிக்க மாட்டாங்களா? லைட்டு போடாமல் படிக்க முடியுமா? அப்போ எல்லாருக்கும் இலவசம் கரண்ட் கிடைக்குமா? கணக்கு பண்ணீங்களா சார்? ஒரு மாதத்துலேயே 500 யூனிட் பயன்படுத்தலாம். இப்படி ஏழை குடும்பமும் இருக்குது, வீடு இல்லாத குடும்பம், வாடகைக்கு இருக்கிற குடும்பம். ஒரு கொத்தனாருக்கு 1200 சம்பளம், 50 நாள் வேலை செஞ்சால் ஒரு ஏசி வாங்க முடியும். ஆனால் கரண்ட் பில் கட்ட முடியாது. பஞ்சர் ஓட்டுறவங்க இருக்காங்க,